மனித உறவுகளுக்கு வணக்கம். சிலம்பு டிவிக்காக நான் உங்கள் இதயா ரமேஷ். நண்பர்களே, லிங்கை டச் பண்ணி வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இன்று கவிதை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் போவோம். கவிதை. பெண்ணியம் போற்றுவோம். பெண்ணே கேள், உண்மை சொல்வேன், உன் உயர்வை சொல்வேன். நீரின்றி அமையாது உலகு, பூவையின்றி அசையாது பூமி. பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்றான் வள்ளுவன். பெண்மை போற்றின் நீ வல்லவன். பெண்ணே, நீ பூப்பெய்திய பின் பட்டாம்பூச்சு, மாலையிட்ட பின் பட்டுப்பூச்சு. அறிவியல் சொல்லுது மண்ணிலிருந்தே மானுடம், ஆறறிவு சொல்லுது பெண்ணிலிருந்தே ஆணுடம். உன் வலிமை புரிந்திடு, வரலாறு தெரிந்திடு. இதிகாசங்கள் கோலமிட புள்ளியிட்டவள் பெண். கைகேயி கோபம் கொண்டால் இராமாயணம், பாஞ்சாலி கோபம் கொண்டால் மகாபாரதம். சூரியனுக்கே சூடு போட்டு நிறுத்தியவள் நலாயினி. மதுரையை மயானமாக்கி எரித்தவள் கண்ணகி. குடும்பமாய் புழங்கினால் அடுப்பெரிப்பாள், கோபமாய் புறப்பட்டால் அணு பிளப்பாள். புவியீர்ப்பு விசை கண்ட நியூட்டனே கேள், பெண்ணீர்ப்பு விசை அதைவிட வலிமையானது என திரும்ப வந்து சொல். சமூகமே, பெண்மை பற்றி சொல்லாதே தவறுகள். பெண் கர்ப்பப்பையே 10வது கிரகம் என சொல்லுது தரவுகள். உனக்காக பாய் விரித்த பாவை, வாழ்க்கை கடலில் பாய்மர கப்பலாய் தேவை அவள் சேவை. ஆண் வர்க்கமே, பெண் உயர்வை சொல்லடா, பெருமை நீயும் கொள்ளடா. பெண்ணே, உன்னை தூசு என்றது ஆரியம் அன்று, நாட்டின் தூண் என்றது திராவிடம் இன்று. சாத்திரம் என தலை தூக்கும் மனுதர்ம திமிர், அதை ரௌத்திரம் கொண்டு தவிடுபொடியாக்கி தலை நிமிர். உன்னை காகிதம் என நினைத்தவன் முன் அண்ணாந்து பார்க்கும் பட்டமாய் பறந்து காட்டு. நீ வாசலில் கோலமிடுபவள் மட்டுமல்ல, அடுத்த கோள் போக வானில் பாலமிடுபவள். எழுந்திரு பெண்ணியமே, மண்ணில் நிலைக்க முதிர்ந்த வேர்களாய், விண்ணில் பயணிக்க பெரும் சிறகுகளாய். உருமாறிக்கொள், உன் உரிமையை ஏந்திக்கொள். நன்றி. அன்புடன் இதய ரமேஷ்.